அப்படிங்கிறது எவ்வளவு கொடுமை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிப்பட்ட முதியவர்களோட வறுமையை போக்கணும், அவர்களோட வழிகளை போக்கணும், அவர்களுக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட தலையாய கொள்கை, தலையாய கடமை. ஒவ்வொரு தாய் தந்தையரையும் பெற்றோர்களையும் பேணி பராமரிக்க வேண்டும் அப்படிங்கிற உறுதிமொழியை நம்ம வந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதுக்கு செல்ஃபி ஸ்டாண்டு நம்ம வெளியில வச்சிருக்கோம். முதுமைப்படக்கூடிய உரிமைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல நம்ம வந்து உரைச்சிட்டு இருக்கோம். காணொலி மூலமா நம்ம காண்பிச்சுக்கிட்டு இருக்கோம். பல முதியோர்களோட வரிகள், பல முதியோர்களுடைய ஏழ்மை, பசிகள் எல்லாமே நம்மளை ஒவ்வொரு நாளும் வருத்திக்கிட்டு இருக்கு. தூக்கம் வரமாட்டேங்குது அவங்களோட வழிகளை நினைக்கிறப்ப. ஒரு பாட்டி ஒரு மழலை, எல்லாருமே சொல்லுவாங்க மழலைன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அந்த மழலைக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. பேசாம நம்மளும் குழந்தையாவே பிறந்துடலாம், மழலையாவே இருந்துடலாம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மழலையை நான் பார்த்தேன். அந்த மழலையை நான் வீட்டுல பார்க்கல, ரோட்ல பார்த்தேன். அப்படிப்பட்ட மழலை வந்து சிரிக்கல. அப்படிப்பட்ட மழலையுடைய உதவு வந்து சிரிக்கல, நடுங்குச்சு. கைகள் நடுங்குச்சு, தோள்கள் சுருங்கி இருந்துச்சு, ஆடைகள் கிழிஞ்சிருந்துச்சு, உடம்பெல்லாம் அழுக்கு நிறைஞ்சிருந்துச்சு, புண்கள் இருந்துச்சு, புண்கள்ல புழு முட்ட ஆரம்பிச்சிச்சு, கண்கள்ல கண்ணீர் எட்டி பார்த்துச்சு. அவங்களோட பசியை சொல்ல முடியாம நாக்கு தடுமாறிட்டு இருந்தது. வேர்வை கீழே சுத்த துடைக்க கையில தெம்பு இல்லை, சாப்பாடு எடுத்து சாப்பிட தெம்பு இல்லை. அப்படிப்பட்ட மழலையை நான் பார்த்தேன். அந்த மழலை என்கிட்ட சொன்ன வரி, அந்த மழலை எல்லா மழலையிலும் சிரிப்பாங்க. அந்த மழலை சொன்ன வரி, சாமி நல்லா இருக்கியா சாமி, சாமி சாப்பிட்டியா சாமி, சாமி என் பேர மாதிரியே இருக்கே சாமி சொன்ன வரி. அப்படிப்பட்ட மழலை. அப்படிப்பட்ட மழலை இருந்து அடுத்த வரி, சாமி நீ இப்படியே பேசிட்டு நீ விட்டுட்டு போயிருவியா சாமி, சாமி என் கூட டீ சாப்பிட மாட்டியா சாமி. அப்படிப்பட்ட மழலை சொன்ன அடுத்த வரி, சாமி நானாதே இப்படியே செத்துறோம்னா சாமி, நான் செத்துட்டா என் மேல ஈ முக்கியம், எலும்பு முக்கியம், பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே மூக்க பொத்திக்கிட்டு ஐயோ வாடடிக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் அனாதையா செத்துறோம்னா சாமி, சாமி நான் அனாதையா செத்துட்டா எனக்கு யாராவது மாலை போடுவாங்களா சாமி, சாமி இப்படியே 2 நாளா என் உடம்பு இங்கேயே கிடக்குமா சாமி, சாமி யாராவது எடுத்து மாலை போட மாட்டாங்களா சாமி, யாராவது எடுத்து மாலை போட மாட்டாங்களா சாமி, என்னை எடுத்து அடக்கம் பண்ண மாட்டாங்களா சாமி, சாமி நான் செத்ததுக்கு அப்புறம் என்னோட ஆன்மா இங்க அனாதையா சுத்திக்கிட்டு இருக்குமா சாமி, நான் கோயில்கிட்ட போக மாட்டேமா, நான் கடவுள்கிட்ட போக மாட்டேனா, நான் சொர்க்கத்துக்கு போக மாட்டேனா சாமி, இப்படியாவது நீ காப்பாத்து சாமிட்டு அந்த மழலையோட அழுகுரல் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு எளிமையிலையும் தூங்க விடாது. அப்படிப்பட்ட தூங்க விடாமல் வந்தக்கூடிய அந்த மழலையோட வழிகள் தான் என்னை ஒவ்வொரு நாளும் வந்து இந்த சேவையில தொடர்ந்து பயணம் செய்ய வச்சுக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு வந்து நிறைய முதியவர்கள் நம்ம வந்து ரோட்ல அனாதைகளா தவிக்க விட்டுட்டு இருக்காங்க. பெத்த பிள்ளைகள் இருந்து அவரோட தாய் தந்தையை வந்து மதிக்காம, ஒருவேளை உணவுக்கு கூட கொடுக்க வழி இல்லாம, உடை கொடுக்க வழி இல்லாம, அவரோட அழுகை எது துடைக்க வழி இல்லாம, அம்மா சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு வழி இல்லாம எத்தனையோ உள்ளங்கள், எத்தனையோ ஆன்மாக்கள் அனாதைகள், அனாதை பெண்கள் ரோட்ல தினசரி தினநாட்களும் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படியே போச்சு நம்மளோட கண்ட்ரி வந்து எந்த லெவல்ல இருக்கும். ஒவ்வொரு நாளுக்கும் அனாதை பெண்கள் எத்தனை பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப WHO ஸ்டேட்மென்ட் படி 100 மில்லியன் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா ஹோம்லெஸ் பீப்புளா இருக்காங்க அக்ராஸ் தி வேர்ல்ட். அதுல 1.33 மில்லியன் ஹோம்லெஸ் பீப்புள் இந்தியால மட்டுமே ஹோம்லெஸ் பீப்புளா இருக்காங்க. அதுல பர்టిక్యులரா பாத்தீங்கன்னா 10 மில்லியன் பீப்புளுக்கு மேல வந்து மனநோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. எதனால வருது இந்த மனநோய், எதனால வருது இந்த முதுமை? அப்படிப்பட்ட இந்த மனநோயும் இந்த முதுமையும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதுங்கிறது தான் சொல்றதுக்காக இந்த இடத்துக்கு நான் வந்து